கேரள நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட முண்டக்கையில் மலையில் ஏறி உயிர் பிழைத்த நாய் ஒன்று ஒரு வாரத்திற்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது. அது குறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் அளித்த கள நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்பாகவே அதை உணர்ந்த கால்நடைகள், நாய் போன்ற கால்நடைகள் முன்கூட்டியே மலைகளுக்குள் தப்பித்து சென்றிருக்கிறது. அதை மீட்கும் பணியிலும் பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் முண்டக்கை பகுதியில் பேரிடர் மீட்பு குழுவினர் வனத்திற்குள் சென்றும் அந்த தேடுதல் பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியில் 7 நாட்களுக்கு பிறகு ஒரு நாயானது மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவின் போது அந்த நாய் பயந்து மலைக்குள் போய் அதனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக, உயிரை காப்பாற்றுவதற்காக தப்பித்து ஒரு மலைக்குள், வனத்திற்குள் சென்றிருக்கிறது. தற்போது தேடுதல் பணியின் போது பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த நாயை கண்டுபிடித்து அதை மீட்டிருக்கிறார்கள். 7 நாட்களாக உணவின்றி அந்த நாயானது தற்போது மலைக்குள்ளாக பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. மிகவும் உடல் சோர்ந்த நிலையில், உடல்நிலை பாதிக்கப்பட்டு சோர்வாக நிலையில் இருந்த அந்த நாயை மீட்டு தற்போது மருத்துவ உதவிக்காக பேரிடர் மீட்பு குழுவினர் வாகனத்தில் தற்போது எடுத்துச் செல்கிறார்கள். பேரிடர் என்பது மிகுந்த ஒரு கோர விபத்தை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருந்த நிலையில் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு சில விலங்குகள், நாய்கள், குடியிருப்பில் இருந்த நாய்கள் தப்பித்து சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பான இடத்தை தேடி சென்ற அந்த நாயானது மீட்கப்பட்டு தற்போது சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக முண்டக்கை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.